வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கிடையாது. எங்களை வச்சுட்டு கையில் எதுவும் போடுற பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம வச்சு விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பழங்கள்லாம் வச்சு சூப்பரான ஒரு புலாவை செஞ்சு புதுமையான ருசியோட சமைச்சு சாப்பிட போகிறோம். சரி வாங்க சமைக்க தயாராகலாம். இந்த பாய் நீனே தூக்கிட்டு போகிறேன். இப்போ இதா கொண்டா வா தூக்கு. வழக்கம் போல மாப்பிள அந்த மாதுளை பழத்தை உரிச்சு வச்சிருந்தீங்க. சரி மாமா. நம்ம அடுத்தது பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு அடுப்பு ரெடி பண்ண போவோம். ஊற்றுவோம்ல. அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பு வெட்டியாச்சு. கல் எடுத்துருவாங்கப்பல. வாங்க மாமா. கல் இப்படி கீழே வச்சுருவோம்ப்பல. மாப்பிள எண்ணெய் கொண்டு வாங்க மாப்பிள. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுருவோம். இப்போ அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ தண்ணியை ஊற்றிக்குவோம். சுத்தமான பசும்பால். கூட கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்குவோம். ஏன்னா இந்த புலாவ் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்குவோம். உலை கொதிச்சிருச்சு. அடுத்தது அரிசியை போட்டுருவோம். அரிசியை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். தம்மு போடுறதுக்கான கரெக்டான பதம் வந்துருச்சு.
தம்மா போட்டுருவோம். இதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்குவோம். இந்த வாசம் நல்லாயிருக்கும். குங்குமப்பூ போட போகிறோம். அதில் இதுதான் வாசமாக இருக்கும். தம்மு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். தம்மு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க குங்குமப்பூ நல்லா பதமாக வெந்திருக்கு. வாசம் செம்மையாக இருக்குது. எடுக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. தேவையான முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம் சுத்தமான நெய்யில். திராட்சை திராட்சை நல்லா பொரிஞ்சு வரட்டும். திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து வச்சுக்குவோம். மாப்பிள உருட்டிட்டு விழுந்துடாதா? ஆமா வீல் உருள மாட்டேங்குது, வந்து உருட்டி விடு. உருட்டி விடவா? இதோட உருட்டிட வேண்டாம் 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 வேண்டாம். பயமா இருக்கா? கொல்ல பாக்குறாங்க. புலாவ் இப்போ ரெடி ஆயிருச்சு. வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் போட்டுருவோம். வறுத்து வச்ச வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்தது. அடுத்தது மாதுளம்பழம் போட போகிறோம். கட் பண்ணி வச்ச ஆப்பிள், அன்னாசி பழம், அடுத்து திராட்சை போட போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பழங்கள் போட்டு பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு எப்படி இருக்கு? அருமையாக இருக்குண்ணே. அப்பல நம்ம சமைச்சது எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கும் அம்மா. உண்மையாக இருக்கா? செம்மையாக இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. எல்லா பழமும் சேர்ந்து சாப்பாடோடு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னொரு அருமையான சமையலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை ஒரு அழுத்தி விட்ருங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டி விட்ருங்க. டாட்டா, பாய் பாய்.